50,000 உங்க மாச சம்பளம். பட் அதுல 40,000 நீங்க இஎம்ஐ அண்ட் பில்ஸ் கட்டுறீங்க. நவ் லெட்ஸ் சே 25,000 நீங்க மாசம் சம்பாதிக்கிறீங்க. பட் உங்களுக்கு இஎம்ஐ இல்ல அண்ட் செலவு மாசம் 10,000 தான். இப்ப எந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான அண்ட் ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல்னு நீங்களே சொல்லுங்க. இந்தியாவில் 80% மேல ஃபேமிலி சிஎம்ஐ ட்ராப்ல மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளில வர முடியாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற எல்லாருமே டீசெண்டான சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்க தான். பட் அவங்க எடுக்கிற சின்ன சின்ன தவறான ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ்னால அவங்க ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் இது அவங்கள மட்டும் பாதிக்காம அடுத்த ஜென்ரேஷனோட லைஃப் ஸ்டைலையும் சேர்த்து பாதிக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச ஃபாலோ பண்ற 3 பர்சனல் ஃபினான்ஸ் பிரின்சிபிள்ஸை ஷேர் பண்றேன். அண்ட் அதை நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் சேஞ்ச் உங்க லைஃப் ஸ்டைலில் நடக்கும். பட் பிஃபோர் தட், இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல், நான் ராகேஷ் குமார் அண்ட் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் கற்றுக்கிற விஷயங்களையும் இந்த சேனல் வழியாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பிரின்சிபல் நம்பர் 1, த டெப்ட். இந்தியாவில் நமக்கு ஜாப் கிடைச்ச உடனே நம்ம பண்ற விஷயம் என்னவா இருக்கும்னா, ஒரு லோன் ஆர் இஎம்ஐ எடுத்து காரோ பைக்கோ ஆர் கிரெடிட் கார்டில் ப்ராடக்ட்ஸ் வாங்குவோம். அண்ட் அது ஒரு மைண்ட் செட்டாக மாறி ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ராப்ல மாட்டிப்போம். பிகாஸ் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இஎம்ஐஸ் அண்ட் டெப்த் இருக்கோ அது டேரெக்டாக உங்க லைஃப் ஸ்டைல் டிசிஷன்ஸை பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எத்தனை பேர் அவங்களோட ட்ரீம் கேரியருக்கான எஜுகேஷன் ஃபீஸ் பே பண்ண முடியாம ஏதோ ஒரு கோர்ஸ் ஆர் டிகிரி படிச்சுட்டு ஒரு நார்மலான கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் அவங்க எல்லாருக்கும் தெரியும் பேரண்ட்ஸோட ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் அவங்க எஜுகேஷனை எப்படி பாதிச்சிருக்குன்னு. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்றது? நீங்க ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னா அது இஎம்ஐ ஆர் லோன் இல்லாம வாங்க முடியுமான்னு பாருங்க. ஆர் எல்ஸ் வாங்காதீங்க. அவ்வளவுதான். பிரின்சிபல் நம்பர் 2, த லெவரேஜ். மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பணக்காரங்களா ஆகணும்னா நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும். பட் அது அப்படி ஒர்க் ஆகாது. நம்ம கிட்ட இருக்கிறத எப்படி பயன்படுத்துறோங்கிற பொறுத்து தான் நம்மளால பணக்காரங்களா ஆக முடியுமா முடியாதான்னு தெரியும். ஸோ நான் சொல்ற இந்த லெவரேஜஸை யூஸ் பண்ணி உங்களால ஃபினான்ஷியலா ஓரளவு ஸ்டேபிளா இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்பவுண்டிங் ஸ்கீம்ஸ். மாசம் அட்லீஸ்ட் 500 rupees ஆச்சு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வெரிஃபைடு சேவிங் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த ஸ்கீம் ஒரு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் ஆகிற ஸ்கீமா இருக்கணும். செகண்ட் ஒன் இஸ் சைட் ஹஸ்ல். நீங்க ஒரு ஹை இன்கம் ஸ்கில் அந்த ஹை டிமாண்டிங் ஸ்கில்ல கத்துக்கிட்டு அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம். லைக் ஃப்ரீலான்சிங், டீச்சிங் ஆர் கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ உங்க சேலரியை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் பில்ட் ஆகும் அண்ட் உங்களால வெல்த்தை பில்ட் பண்ண முடியும். அட் லாஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் பெனிஃபிட்ஸை வச்சு உங்களால வெல்த் பில்ட் பண்ண முடியும். லைக் பிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் ப்ரோக்ராம்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி ஒரு சாலிட் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க உங்க சேலரியை மட்டுமே நம்பி இருந்தா வாட் இஃப் உங்களை லே ஆஃப் பண்ணா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க? ஸோ அதனால உங்க சேலரியை தாண்டி ஒரு இன்கம் சோர்ஸ் ஆர் மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் பில்ட் பண்ணுங்க. அது உங்களை ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா வச்சுக்கும். பிரின்சிபல் நம்பர் 3, த ரிச். லெட்ஸ் பி ஆனஸ்ட். எத்தனை பேர் காலேஜ்ல மற்றவங்க கிட்ட கெத்தா இருக்கணும்னு ட்ரெஸ்ஸும், ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க கிட்ட கெத்தா இருக்கணும்னு கார் ஆர் பைக்கும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கெத்து காட்டணும்னு எக்ஸ்பென்சிவான வெட்டிங்ஸ்ல செலவு பண்ணிருப்பீங்க. அண்ட் அதுல நிறைய பேர் நிறைய வாட்டி கடன் வாங்கி அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிருப்பீங்க. பட் நீங்க யாருக்கிட்ட கெத்து காட்டணும்னு பண்றீங்களோ அது அவங்கள எந்த விதத்திலையும் பாதிக்காது. பிகாஸ் நீங்க மற்றவங்க கிட்ட கார் ஆர் போன் வாங்கினா அதை பத்தி ஒரு நாள் பேசிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருவீங்க. அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் நினைப்பாங்க. அந்த ஒரு நாள் கெத்து காட்டணும்னு பல மாசம் அண்ட் வருஷம் உட்காந்து நீங்க இஎம்ஐ கட்டணுமா? ஸோ அடுத்த வாட்டி இந்த மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி யோசிங்க. ஸோ அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. பி சிம்பிள் அண்ட் உங்களுக்கு அண்ட் உங்களோட ஃபேமிலிக்கு எது ரியல் ஹாப்பினஸ் தருதோ அதை பண்ணுங்க. எக்ஸ்பென்சிவான பொருளை செலவு பண்ணி வாங்குறத விட்டுட்டு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல செலவு பண்ணுங்க. அண்ட் அவ்வளவுதான். நீங்களும் ஒரு ஃபினான்ஷியலா ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அண்ட் இந்த மாதிரியான ஃபினான்ஷியலான விஷயங்களை கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நான் ஒன்றும் பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை கன்சல்டன்ட்டோ கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் அ பர்சன் who want to be stable in life with my family and friends. That's all. Thank you.